ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வர்ற மாதிரியான ஏதாவது சுச்சுவேஷன் இருக்குதா, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள இடையிலான ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். தேர்ட் பார்ட்டிக்குள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்குள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, இது வந்து உங்களுக்கான ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கான ஒரு சுச்சுவேஷன், அண்ட் இது வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள சுச்சுவேஷன். ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே, உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, சம்திங் வந்து நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு நோ கான்டாக்ட் இல்லை லெஸ் கான்டாக்ட் தான் போயிட்டு இருந்திருக்கும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் தெரியுது. ஆனால் உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது உங்களுக்குள்ளே வந்து ஒரு சுச்சுவேஷன் சரி இல்லைன்னா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட மைண்டில் என்ன தோணுதுன்னா, உங்களை வந்து மீட் பண்ணணும், ஒரு ரீயூனியன் மாதிரி, ரீகன்சலேஷன் சம்திங் வந்து ஏதாவது நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் இருக்கிறாங்க. அண்ட் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்களே வந்து அதை கேட்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அவங்க மைண்ட்லேயும் அதுதான் ஓடிட்டுருக்கு, உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து இறங்கி பேசுகிறதுக்கு ஒரு தயக்கமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். அவங்க அதனால் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ரிகன்சலேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? பட் நீங்கள் அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கீங்கன்னா, நீ ஆல்ரெடி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்ட, நமக்குள்ளே நிறைய ஆர்குமெண்ட் போயிடுச்சு, நீ என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்ட, இனிமேல் நான் வந்து என்னோடய செல்ஃப் விஷயத்தில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுக்கு மேலே என்னால் ஹர்ட் ஆக முடியாது. நீ என்னை ஹர்ட் பண்ணிட்ட, நான் இனி இறங்கி வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் நீ பேச மாட்டீங்கன்னு அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோடு இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறீங்க. நான் எமோஷ்னலாக இருந்ததுனால தான் நீ என்னை ஹர்ட் பண்ணிக்கிற, நான் இப்போ வந்து என்னோடய வேலையை பார்க்குறேன், என் மனசை கல்லாக்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் போய் இறங்கி வந்து பேசாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ரீகன்சலேஷனை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அவங்க இன்னும் வந்து உங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் என்ன ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் அதை ஃபைட் பண்ணுறதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு வேளை இந்த ரிலேஷன்ஷிப்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம், அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை உங்கள் சைட்லேருந்தும் ஏதாவது பிரச்சனை வரலாம். நீங்கள் தைரியமாக இருக்கணும் அண்ட் உங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப போல்டான ஆளுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா, தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை அண்ட் நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக உங்களோட ஸ்ட்ரென்த்து தான் அவங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் இல்லைன்னா அவங்க ஸ்ட்ரென்த் தேவை இல்லை. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து முடியலன்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தேவை. ஓகேவா? அண்ட் நீங்கள் என்ன அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி நீ என்னை ரொம்பவே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து, எமோஷ்னலாக இழந்து, ரொம்பவே நான் ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டு போயிட்டு மறுபடியும் என்னால் இழக்க முடியாது. ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை தான் இருக்குது. ஏன்னா பாஸ்டில் ஏதாவது அவங்க ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களை ஏதாவது உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியல, உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்க முடியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் நீ பண்ணு, நான் வந்து உனக்கு துணையாக இருக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே வந்து எதையுமே இழக்க முடியாது, நான் ஏற்கனவே வந்து உன்னால் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. அண்ட் நீயும் வந்து ரொம்ப சோர்ந்து போகாத,
இழந்தே நினச்சி வருத்தப்படாத, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு, போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ டபுள் இன்டென்ஷனோடு இருக்குங்க. எப்படின்னா, நான் வரமாட்டேன், என்னோட உதவி உனக்கு இப்போதைக்கு கிடைக்காது, பட் நீயும் வந்து அந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போகாத, கொஞ்சம் ஃபைட் பண்ணு, எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு. ஓகே, இழந்ததே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, எப்படி போயிட்டு இருந்தோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஓகே, ரொம்ப வருஷமாகவே வந்து இப்படியே போயிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ரொம்ப மாதமாகவே வந்து ஒரே மூமெண்ட்டில் தான் இருக்குது. அதாவது நோ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா அதே மூமெண்ட்டில் தான் இருக்குது, இல்லை வந்து லெஸ் கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா அதே மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இல்லை சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி எந்தாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. இன்னும் வந்து ஏதோ ஒரு சேஞ்சு நடக்கலை. ஓகே, ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள சுச்சுவேஷன் கரண்ட்டாக இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையிலான சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அண்டு நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இன்னுமே வந்து உங்கள் பர்சன் எதுவும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறனால இன்னும் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் மைண்ட் தாட்டில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி. ஓகே, உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஒரு எமோஷ்னல் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு மதராக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஒய்ஃப், இல்லை எக்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, அவங்க மேலே ஒரு எமோஷ்னல் இருக்க தான் செய்யுது, பட் அந்த எமோஷ்னலை காமிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மெச்சோர்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்து ஒரு கோபமும் இருக்குது. ஓகே, அவங்கள விட்டும் கொடுக்க முடியாது, கோபமும் இருக்குது, அந்த அன்பும் இருக்குது அந்த தேர்ட் பார்ட்டி மேலே. ஓகே, ஸோ மல்டி எனர்ஜி தெரியுது. ஸோ அந்த கோபத்தையும் காமிக்காமல் அந்த அன்பையும் காமிக்காமல் வந்து ரொம்ப உங்கள் பர்சன் வந்து மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஏதோ வந்து பாரத்தை சுமக்க மாதிரி தான் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. ஓகே, ஹெவி பார்டனாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயனால அவங்களுக்கு ஏதோ தாங்க முடியாத ஒரு பாரத்தை சொந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க பர்சன் வந்து அவங்க பேச்சை கேட்காம இருக்கலாம். ஓகே, நீங்கள் அவங்க பேச்சு கேட்டு நடக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஓகே, அவங்க பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி சொல் பேச்சை கேட்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்குது. அதனால அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெவி பேர்டனாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. என்ன நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்களுக்கு இருக்குது. என்ன தான் கூடவே இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து 2 பேரும் செப்பரேஷன் ஆனதுக்கான ஒரு நோ கான்டாக்ட், இல்லை வந்து ஒரு செப்பரேஷன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து ஒரு நோ கான்டாக்ட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. இல்லை கூடவே இருந்தாலும் எதுவுமே கேட்குறதில்ல, ஒருத்தர் வந்து ஒபே பண்ணுறதில்ல, ஒருத்தர் வந்து அவங்கவுங்க பேச்சை கேட்குறதில்ல, எமோஷ்னலாக ஹைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு எமோஷ்னல் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஏதோ ஒரு பாரத்தை சம்மந்தமாக தான் இருக்குது. சம்திங் அவங்க 2 பேரும் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு வேளை உங்கள் பர்சன் வந்து அவங்கள கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெவி பேர்டனாக இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஹாப்பியாக இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்க்குற பர்சன் வந்து உங்கள் தேர்ட் பார்ட்டி எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மதராக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் பர்சனோட ஒய்ஃப். ஏன்னா இங்கே குழந்தைங்க இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போதைக்கு செப்பரேஷனில் இருக்கலாம் 2 பேரும், பட் குழந்தைங்க இருக்கிற ஒரு காரணத்துக்காக அதுக்கு நமக்கு அதை எதிர்காலத்தை வந்து திங்க் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. ஓகே, பட் அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக அந்த தேர்ட் பார்ட்டி மேலே தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனோட போத் சைடு இவங்க பேச்சை வந்து அவங்க கேட்குறதில்ல, அவங்க பேச்சை வந்து இவங்க கேட்குறதில்ல. சம்டைம்ஸ் வந்து உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க, சரி எந்த ப்ராப்ளம் வேணாம், ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் இருக்கிறாங்க. பட் அந்த தேர்ட் பார்ட்டி என்னன்னா, அவங்க இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா?
ஸோ 2 பேரோட லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு இம்பேலன்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும், இன்னொரு நாள் எப்படி இருக்கும்னா அந்த ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியும், ஒருத்தர் பேச்சை கேட்காத மாதிரியும், ஒரு ஹெவி பர்டனாகவே இருந்துட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு லைஃப் ஒரு பேலன்ஸாக இருந்த மாதிரியே இல்லை. அண்டு எமோஷ்னலாக இவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய காயங்கள் வந்து சுமந்துட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. ஓகே, இம்பேலன்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கிறதும், இன்னொரு நாள் அந்த ஹாப்பி இல்லாமல் இருக்கிறதும் எல்லாமே உல்ட்டாவாக நடக்குது. ஓகே, ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்து உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அவங்க சொல்கிறதும், அதாவது தேர்ட் பார்ட்டி சொல்கிறதும், உங்கள் பர்சன் என்னென்னா நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனோடு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பர்சனோட மதர், அவர் வந்து உங்கள் பர்சனோட ஒய்ஃப், இல்லை எக்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ சம்திங் அங்கே பேலன்ஸாக இல்லை, எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லை, மாறிட்டே தான் இருக்குது. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் அவங்க ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க, ஓகே நம்ம தான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் பர்சன் ஹாப்பியாக இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அது ஒரு நாளைக்கு அப்படி இருக்குது, இன்னொரு நாளைக்கு வந்து அது வேறு மாதிரியாக மாறிடுது. ஸோ எப்படி உங்கள் சிச்சுவேஷன் மாறாமல் இருக்குதோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உள்ள சிச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு நாள் ஒரு 15 நாள் இப்படி இருந்தால் இன்னொரு 15 நாள் அந்த மாதிரி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், இன்னொரு நாள் சேடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து ஃபைட் பண்ணி வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, சம்திங் அவங்கள விட்டு அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு ஜக்லிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, ஃபேமிலி சைடா, ஒய்ஃப்க்கா, இல்லை வந்து உங்களுக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜக்லிங் வந்து இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே ஹேங்மேன் வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து ஹேங்மேன் வந்திருக்காங்க. எப்படின்னா, இன்னுமே சிச்சுவேஷன் ப்ராப்பராக போகலை, இன்னுமே எந்த ஒரு முடிவும் எடுக்கலை, இம்பேலன்ஸாக தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷன் முடிகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு டைம் எடுக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, சடனாக எந்த ஒரு சேஞ்சும் நடக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியும் பேலன்ஸ் பண்ணுறாங்க, உங்களையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. இன்னுமே எந்த ஒரு முடிவும் எடுக்கலை, இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது வந்து பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கும் அண்ட் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, சம்திங். ஓகே, உங்கள் 3 பேரோட ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு அந்த உங்கள் பர்சனுக்கு அண்ட் தேர்ட் பார்ட்டி 3 பேரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து சடனாக எந்த ஒரு சேஞ்சும் வர மாதிரி தெரியல, கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சன் வந்து இம்பேலன்ஸாக தான் இருக்கிறாங்க, எந்த முடிவு எடுக்குதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் உங்களோட ஸ்ட்ரென்த் எனக்கு தேவை அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல். நீங்கள் இன்னும் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஏதோ ஒரு போல்ட்னஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ யுவர் சாய்ஸ். உங்கள் பர்சன் எப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். ஜென்யூனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருங்க, அண்ட் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு பர்சனாக இருங்க. ஓகேவா, அப்போ தான் வந்து சீக்கிரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு எண்டு வரும், அதாவது ஒரு நல்ல எண்டு வரும். ஓகேவா, ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங், உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் இருக்குது. ஓகேவா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.